சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் கோடை காலத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்குவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். குறிப்பாக தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய பட்ஜெட் கூட்டத்துடன் மேயர் பிரியா தலைமையில் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக அவர் பட்ஜெட் வாசித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு அறிவிப்புகள் சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து தற்போது இந்த ஆண்டினுடைய பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள் இடம்பெற போகிறது என்பது குறித்தான இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறிப்பாக சென்னையினுடைய பல்வேறு திட்டங்களை வகுக்கக்கூடிய வகையில குறிப்பாக 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வின் காப்சர் பிளான்ட் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பணிகளுக்காக 2850 ஹார்ட் டிப் கால்விட் பின் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் வாங்கப்பட இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவிற்கு குறிப்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில சென்னையினுடைய குறிப்பாக சிறப்பு திட்ட துறையிலிருந்து மெரினா குறிப்பாக மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை பொது தனியார் பங்களிப்புள்ள குறிப்பாக கயிறு வழித்தடம், அதாவது ரோப்வே கார் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில இந்த நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்றும், குறிப்பாக மெரினா கடற்கரையினுடைய பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளுக்கு கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரைக்கும் தற்போது இந்த ரோப் கார் வசதி அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த கயிறு வழித்தடத்துல நகரத்தை முழுமையாக தனித்துவ கோணத்தை பார்க்கக்கூடிய வகையில செய்வதோடு பயணிகளுக்கும் புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில இந்த திட்டமானது, அதாவது ரோப் கார் என்பது குறிப்பாக மலை கோயில் ஏறக்கூடிய பகுதியில செயல்படுத்துவதை போல சுற்றுலா நோக்கத்தோடு தற்போது சென்னை மாநகராட்சி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களை தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்கள் வாசித்து வருகிறார்கள். நன்றி வேல்முருகன், விவரங்களுக்கு.